சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது. இதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறது, அதுமாதிரி தேவையில்லாத பயணம் இதெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க. அதே மாதிரி நீதி நேர்மை தவறி ஷார்ட் ரூட்டில் போகிறேன், இல்லைன்னா வேறு மாதிரி நான் டீல் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலான அடி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா வெற்றி உங்கள் கையில். தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே தடைகள் வரும், தாண்டி ஜெயிக்கணும். இந்த காலப்பகுதியில் உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற பாலிசிலேருந்து வெளியில் வர்றது உங்களுக்கு நல்லது. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை அது காப்பாற்றும். கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஃபில்டர் பண்ணுறது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், என்னோடய சாய்ஸ் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் டே ட்ரீம்லலாம் இருக்காதீங்க. ரியாலிட்டிக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் அந்த கல்யாணமும் நடக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் விஷயங்களில் கவனம் தேவை. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். இந்த காலப்பகுதியிலே அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வரும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா லீகல் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, சட்டத்துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, வேலை பார்ப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமான உணவு சம்மந்தமான தொழில் செய்பவர்கள், லாட்ஜிங், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறவங்க, டூர், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஐடி துறை ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காதீங்க. இந்த காலப்பகுதியில் வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கிறது பெரிய விஷயம். அதுக்காக நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. ரியாலிட்டியை சொல்கிறேன். அதே மாதிரி ஐடி ரெலவெண்ட் பிபிஓ கால் சென்டர் இல்லை டெலிகாம் செக்டரில் உள்ளவங்களுக்கும் இதே தான். பெரிய லெவலில் நான் வீடு வாங்க போகிறேன், பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன், பெரிய இஎம்ஐ கட்ட போகிறேன், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. அஷ்டமத்து சனி ஏற்கனவே உங்களுக்கு முடிஞ்சு இப்போ இந்த கண்டக சனி வேறு ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. பொறுமை நிதானம் தேவை. அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவங்க கல்யாண விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்க போனோம்னா ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 50% நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா தாக்கங்கள் குறையும். அதனால் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இல்லைன்னா மைனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.